Hi friends, இன்னைக்கு நம்ம என்ன எக்ஸ்பிளனேஷன் பார்க்க போறோம்னா சோர்சஸ் லாங்குவேஜ்னா என்ன, டார்கெட் லாங்குவேஜ்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். சோர்சஸ் லாங்குவேஜ் ஷார்ட்டா சொல்லணும்னா எஸ்எல்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் ஒரிஜினல் டெக்ஸ்ட் இருக்கிற லாங்குவேஜ். எக்ஸாம்பிளில் நீங்கள் இங்கிலீஷ் நாவலை தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணுறீங்கன்னா இங்கிலீஷ் தான் சோர்சஸ் லாங்குவேஜ். அதில் இருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ எஸ்எல் வந்துட்டு சோர்சஸ் எடுத்துக்க போகிற லாங்குவேஜ், ஓகேவா. அண்ட் தென் வந்துட்டு டார்கெட் லாங்குவேஜ் ஷார்ட்கட் வந்துட்டு டிஎல்ட்டு சொல்லுவாங்க. இதை தான் நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணி கொண்டு போகிற லாங்குவேஜ். ஸோ இதோட எக்ஸாம்பிள் வந்துட்டு இங்கிலீஷ் நாவலை தமிழில் மாற்றினா தமிழ் தான் டார்கெட் லாங்குவேஜ். ஸோ தமிழ் நம்ம எய்ம், நம்ம டெஸ்டினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அதுதான் வந்துட்டு டார்கெட் லாங்குவேஜ், ஓகேவா. இப்போது இதில் வந்துட்டு லாஸ் அண்ட் கெயின் எப்படி நடக்கும்னு சொல்லி பார்த்தோம்னா, எஸ்எல்ல இருக்கிற ஒரு ஃபீலிங்ஸும் கல்ச்சுரல்ஸு வேர்டு டார்கெட்க்கு வரும்போது மிஸ் ஆகும், சரியா. அதுதான் வந்துட்டு லாஸ். ஸோ எஸ்எல்ல புரியாத விஷயம் டார்கெட் லாங்குவேஜில் இன்னும் கிளியரானா அது வந்துட்டு கெயின். இப்போ குயிக்காக ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கணுன்னா, சோர்சஸ் லாங்குவேஜ் வந்துட்டு இங்கிலீஷில் இருக்குது அப்படின்னா, ஹி கிக்டு த பக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ இதை வந்துட்டு டார்கெட் லாங்குவேஜில் தமிழில் வந்துட்டு இது பண்ணால் அவன் செத்துட்டான்னு போட்டால் இடியம்ஸ் லாஸ்ட் ஆச்சு, பட் மீனிங் வந்துட்டு கெயின் ஆச்சு. கிளியராக புரியுது இல்லையா. ஸோ ரிமெம்பர் பண்ணிக்கோங்க, எஸ்எல்னா சோர்சஸ் லாங்குவேஜ், டிஎல்னா டார்கெட் லாங்குவேஜ், ஓகேவா. இந்த ரெண்டு தான் டேர்மும் புரிஞ்சால் லாஸ் அண்ட் கெயின் டாப்பிக்கை ஈஸியாக இருக்கும். ஸோ சேவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த சோர்சஸ் அண்ட் லாஸ் அண்ட் கெயின் இன் டிரான்ஸ்லேஷனை பற்றி நம்ம ஒரு சின்ன வீடியோஸ் வந்துட்டு நெக்ஸ்ட்டு போஸ்ட் பண்ணுறோம். வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் பாய்.